ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து குரூப் 4ல வந்து கலைச்சொற்கள், சரிங்களா? இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் சொல்லி கலைச்சொற்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்லையும் கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்லையும் கேட்டிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுவும் நிறைய கேட்டிருக்காங்க, கம்மியா கேட்கல. குறைஞ்சது ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் வர அளவுக்கு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய சிலபஸ்ல இருந்து கேட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்ட மாதிரி இல்ல, ரொம்ப பெரிய சிலபஸ்ல கேட்ட மாதிரி இருக்கு. சரிங்களா? இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். ஏன்னா அடுத்தது வந்து நாம வந்து இப்ப குரூப் டி ஏக்கு படிக்க போறோம். அதுலயே தமிழ்ல சிலபஸ் உண்டு. அப்படின்ற பட்சத்துல இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்றத நம்ம கண்டிப்பா தெரியணும். நாம அதுல படிக்கணும். ஆனா இது வந்து பார்த்தா பெரிய கடல் மாதிரி இருக்கு. இல்ல எப்படி நம்ம படிக்க போறோன்றது தெரியல. சப்போஸ் திரும்பவும் இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்களான்றது ஒன்றும் புரியல. நான் அந்த அளவுக்கு இது ஒரு கஷ்டமான இதா இருக்கு. சரிங்களா? சரி, வாங்க கலைச்சொல்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்ற வெப்சைட்ல போடுங்க. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ் vu.orgன்னு வெப்சைட் வரும். சரிங்களா? அது உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்வி திட்டங்கள், நூலகம், கணினி தமிழ், ஆய்வு மற்றும் உருவாக்கம், தகவலாற்று படைன்னு இருக்கும். இப்ப இதுல வந்து நூலகம் பாத்தீங்கன்னா நிகண்டுகள், அகராதிகள், கலைச்சொற்கள், கலை களஞ்சியங்கள் இருக்கும். கணினி தமிழ் பாத்தீங்கன்னா கனி தமிழ் பேரவை, வலைப்பூக்கள், கருத்துரைக்க, தமிழ் கருவிகள், காட்சிகம் இருக்கும். ஆய்வு மற்றும் உருவாக்கத்துல நிறைய இருக்கும். சரிங்களா? தகவலாற்று படையில பார்த்தா தமிழக தகவல் தளம், தமிழ் இணையம், மாதாந்திர தொடர் சொற்பொழிவு, இந்த மாதிரி விளக்குரைகள் இருக்கும். சரிங்களா? உலக தமிழாட்சி நிறுவனம், குறும்படம் நிறுவனம் இருக்கும். சரி, நமக்கு என்ன தேவை மெயினா வந்து அகராதிகளும் கலைச்சொற்களும் நமக்கு கண்டிப்பா தேவை இல்லையா? சோ இதுல வந்து நம்ம கலைச்சொற்கள்ன்ற இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கலைச்சொற்கள் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். சரிங்களா? இதுல போயிட்டு நாம என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அனைத்தும் கொடுத்துட்டாலே அனைத்தும்ன்றது வரும். சரிங்களா? இதுல மொழி தேர்வு வந்து கீழே பாத்தீங்கன்னா மொழி தேர்வு இருக்கும். ஆங்கிலம் இல்லைன்னா தமிழ் ரெண்டுமே இருக்கும். நீங்க ஆங்கிலம் சூஸ் பண்ணீங்கன்னா ஆங்கிலம் வரும், தமிழ் சூஸ் பண்ணீங்கன்னா தமிழ் வரும். ஆனா இதுல இன்னொரு டிஃபிகல்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணது என்னன்னா, நான் கீபோர்ட்ல டைப் பண்ணா டைப் ஆகி சர்ச் ஆக மாட்டுது. அது என்னன்னா அதுல இருக்கிற விர்ச்சுவல் கீபோர்ட்ல டைப் பண்ணா மட்டும்தான் சர்ச் ஆகுது. சரிங்களா? இது ஒரு டிஃபிகல்ட்டி நான் ஃபேஸ் பண்ணேன். நீங்களும் அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த கீபோர்டை யூஸ் பண்ணுங்க. அதாவது அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்க இந்த கீபோர்டே யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நான் மவுஸ்ல காட்டுறேன், இந்த கீபோர்டே யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? வேற எந்த கீபோர்டையும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அதாவது உங்களோட கீபோர்டை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா வராது. சரிங்களா? நான் போன்ல யூஸ் பண்ணேன், போன்லயும் வரல, போன்லயும் சரியா வரல. லேப்டாப்ல தான் வந்துச்சு, போன்லயும் வரும்னு நினைக்கிறேன். நான் அந்த கீபோர்டு இந்த கீபோர்டு வரல போன்ல. சரிங்களா? அதனால அதுவும் வரல. நான் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒருவேளை வருதா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுல போயிட்டு நாம வந்து அவங்க கொடுத்துருக்க இதை பார்ப்போம். என்னென்ன இங்கிலீஷ் டு தமிழ் அதெல்லாம் பார்ப்போம். இல்ல பேக் ஸ்பேஸ் அழுத்தி டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஜியாலஜில அட்வான்ஸ் கடற்கரை இயக்கம். சரிங்களா? நம்மளோட கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டது இது. அது இல்லாம இந்த பொறுத்துகளை கேட்டிருந்தாங்கல்ல, அபுலியா ஏ பி யூ எல் ஐ ஏ, பாருங்க, அபுலியா மன உறுதி குறைபாடு. சரிங்களா? பொறுத்துக்களை வந்து பாத்தீங்களா? இதுல தெளிவா இருக்கு பாருங்க. நான் டிஸ்பிளே லேப்டாப் உங்களுக்கு காமிக்கனால உங்களுக்கு டிஸ்பிளே ஒரு மாதிரி இருக்கும். பட் அதுல பாருங்க மன உறுதி குறைபாடுன்னு வந்திருக்கு. சரிங்களா? அபுலியான்றதுக்கு என்ன மீனிங்? மன உறுதி குறைபாடு. அதை டெலீட் பண்ணிப்போம். அடுத்த வார்த்தை அகோமியா, ஏ சி ஓ எம் ஐ ஏ, அகோமியா. அகோமியா பாத்தீங்கன்னா வழுக்கை, தலைவழுக்கை. சரிங்களா? அப்ப அகோமியான்றது தலைவழுக்கை. சரிங்களா? அகோமியான்றது தலைவழுக்கை. இதுலயே பாருங்க அகோமியா, அனோமியா, அக்கோரியா அதெல்லாம் எது வேணாலும் சர்ச் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஆப்சஸ், ஏ பி சி இ ஏபிசி ஏபிஎஸ்சி, சாரி ஏபி எஸ்சி இஎஸ்எஸ்.
பாத்தீங்களா, ஆப்சஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சீர்கட்டி, சரிங்களா, சீர்கட்டின்றத கரெக்ட், சரிங்களா. ஆப்சஸ் சீர்கட்டி. இதை தாண்டி ஒண்ணு வருது பாருங்க, வெட்டினரி சயின்ஸ்ல வந்து சிலந்தின்னு கூட இருக்கு. சப்போஸ் வெட்டினரி சிலந்தி கொடுத்தா சிலந்தி கரெக்ட் தான், சரிங்களா. இந்த பொறுத்தவரை சீர்கட்டி தான் இருக்கு. ஸோ அதுதான் சீர்கட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, ஸோ இதை தவிர்த்து அடுத்து பாத்தீங்கன்னா அலோபிசியா யூனிவர்சிஸ்ல வந்து உடல் வழிகை. சரி, ஆப்சிஸ் அகோமியா. அபுலியா வந்து மன உறுதி குறைபாடு. அகோமியா வந்து தலைவழிக்கை. ஆப்சிஸ் வந்து சீர்காட்டி. அப்ப அலோபிசியா யூனிவர்சலிஸ் வந்து பொறுத்துகளை பாத்தீங்கன்னா உடல் வழிகை. ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்து மோனோபோலி கண்ட்ரோல் இருக்கு, சரிங்களா. மோனோ போலி. மோனோ கீபோர்டு யூஸ் பண்ணி பாக்குறேன். கீபோர்டு ஒர்க் ஆகுதுங்க. நானும் கீபோர்டு யூஸ் பண்ணிட்டேன். பேங்கிங்ல மோனோபோலி வந்து தனி வல்லாண்மை கட்டுப்பாடு, சரிங்களா. தனி வல்லாண்மை கட்டுப்பாடுன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படிதான் வந்து இந்த வெப்சைட்ல இருந்து தான் தேடி எடுக்கணும். ஸோ யோசிச்சு பாருங்க, இதுல கடல் மாதிரி இருக்கு. ஒரு வெப்சைட்னாலே நமக்கு தெரியும். அதுவும் இவங்க எவ்வளவு ஸ்டோர் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, கடல் மாதிரி இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நான் எப்படி ஆன்சர் பண்றதுனே தெரியல, அவ்வளவு இதா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஹால். ஒயிட் ஹால் பார்ப்போம். ஒயிட் ஹால்ன்றது பிரிட்டானிய அரசு அலுவலகம் தான். நானும் வெள்ளை மாளிகை நினைச்சேன். ஒயிட் ஹால்ன்றது பிரிட்டானிய அரசு அலுவலகம். அடுத்து டார்க் ஃபைபர் நமக்கு தெரியும். டார்க் ஃபைபர் தான் இரட்டை இடை, சரிங்களா. அது பார்த்தோன்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து டிமான். டிமான்றது என்ன? கொஞ்சம் ஸ்லோவா தாங்க வெப்சைட் இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டுது. பாருங்க, மாறவே மாட்டுது. சாரி, டிமான்ன்றது பின்னணி நிரல், சரிங்களா. டிமான்றது பின்னணி நிரல். அடுத்து டார்கஸ்ட். டார்கஸ்ட்னா இப்ப மிகு இருள்மை தெரியும், அதை வச்சு சொல்லலாம். அடுத்து டென்சிட்டி, அடர்த்தி. ஸோ இதுவும் நம்ம வந்து டென்சிட்டினால அடர்த்தின்றது நமக்கு தெரியும். கிளேசியர்ன்றது நம்ம நிறைய இடத்துல கிளேசியர் பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம வந்து இந்த பனி இது அந்த மாதிரி ரிலேட்டடா நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம். அப்ப கிளேசியர்னு பார்த்துருப்போம். கிளேசியர்ன்றது பனியாறு, சரிங்களா. சரி, ஜிஎல்ஏ. கிளேசியர்ன்றது ஜியாலஜில பனியாறு. பாத்தீங்கன்னா எல்லாமே பனியாறு தான் வந்திருக்கு, சரிங்களா. பனியாறு. ஸோ வந்து இந்த வெப்சைட்ல இருந்து தான் இவங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட்ல நம்ம படிக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து கடல் மாதிரி குத்துக்க நம்ம எப்படி படிக்க போறோன்றது தெரியல. இப்படிலாம் கேட்டுங்கன்னா என்னங்க அர்த்தம்? இப்படி ஒரு குரூப் 4 கொஸ்டின் வந்து இப்படி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் பாருங்க. கால் புக் வந்து மறு கவனிப்பு பதிவேடு. கால் புக்ன்றது மறு கவனிப்பு பதிவேடு. எல்லாம் தப்புங்க. என்னை பொறுத்த இவ்வளோ டஃபாலாம் கேட்கவே கூடாது குரூப் 4 எக்ஸாம்க்குலாம். ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர். ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் வரல என்னன்னு. சரி, ஒரு விஷயம், ரெண்டு தான் இஷ்யூ. ஸ்பெல்லிங் செக். இஷ்யூ ரெஜிஸ்டர் வரமாட்டுது, என்னன்னு தெரியல. ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் வரல. சரி, அடுத்து பார்ப்போம். இதனா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டஃப்பான எக்ஸாமா கேட்கணும்னு நினைச்சு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பர்பர் இஷ்யூ ரெஜிஸ்டர். பர்பர் இஷ்யூ ரெஜிஸ்டர் என்னன்னு தெரியல, வரல. அது என்னன்னு ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் வந்து பேப்பர் இஷ்யூ ரெஜிஸ்டர் வரல. சரி, ஃபேர் காப்பி அது வருதா பார்ப்போம்.
ஃபேர் காஃபி ரெஜிஸ்டர் 3 வேர்டுனால வரலையா என்ன ஒன்றும் புரியல. ஒரு வெப்சைட்டே இப்படி இருக்கு, கவர்மெண்ட் வெப்சைட்டு. இதுலேருந்து போய் படித்து நம்ம எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல சரிங்களா. ஃபேர் காஃபி ரெஜிஸ்டர் வரல. அடோரிங் அடோரிங் வந்து போற்றுதல் சரிங்களா. அடோரிங் வந்து போற்றும் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம கொடுத்துருக்க ஆன்சர்ல பாத்தீங்கன்னா போற்றுதல் சொல்லலாம் சரிங்களா. அடோரிங் வந்து போற்றுதல். தமிழ்ல இருக்கிற கொஸ்டின்ங்க இதெல்லாம் இன்னும் ஜிஎஸ்க்கும் போல. அப்ப இதுலயே ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வந்துருச்சா. அடுத்து விஷுவல் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, அன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அன்சார்ஜ் பார்ப்போம். அன்சார்ஜ் லோட் ஆக மாட்டுது, என்னன்னு தெரியல. அன்சார்ஜ் பாருங்க. இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து ஊன்றுதலை சரிங்களா. ஊன்றுதலை சரிங்களா. இன்ஜினியரிங் டெக்னாலஜில வந்து பொறியியல் தான் சொல்லிருக்காங்க. ஊன்றுதலை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. பாருங்க எவ்வளவு சர்ச் பண்றதே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. எப்படிங்க படிக்க முடியுதெல்லாம்? ஏங்க இப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க, ஒண்ணுமே புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவ்வளவு கஷ்டமா எதுங்க கேட்கணும்? எவ்வளவு விஷயங்கள் புக்கிலே இருக்குங்க. அந்த வெப்சைட்ல போய் இப்படிதான் படிக்க முடியுமா ஒரு ஸ்டூடெண்டால? யோசிச்சு பாருங்க சாமி. இவ்வளவு ஒரு கஷ்டமா கேட்கணும். குரூப் 4 எக்ஸாமுக்கு குரூப் 10 இருக்கும்போது பயமா இருக்கு. பரவாயில்ல, இது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, படிங்க. ஏதோ ஒரு லக்லியாச்சும் ஓட்டும். நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நம்மள மீறி ஒன்றும் பெருசா போயிடாது. விஷுவல் ஸ்கேனர் வந்து கட்புல மேவி. விஷுவல் ஸ்கேனர் வந்து கட்புல மேவி சரிங்களா. இல்லைன்னா காட்சி வருடி. கட்புல மேவி இல்லைன்னா காட்சி வருடி சரிங்களா. இதை பார்த்துட்டோம். இரிகேஷன் டெக்னாலஜி அது பார்த்தலாம். நீர்ப்பாசன தொழில்நுட்பம், அது நம்மளுக்கு இரிகேஷனால நீர்ப்பாசனம் தெரியும். ப்ரொபோசல்னா கருத்தூர் தான் வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதெல்லாம் இதுலயே பார்த்துருவோம், இந்த வெப்சைட்லயே பார்த்துருவோம் என்ன கொடுத்துருக்காங்க. இதுலதான் டைப் பண்ணணுமா என்னன்னு தெரியல. கீபோர்ட்ல டைப் பண்ணா சம்டைம் வருது, சம்டைம் வர மாட்டுது. ப்ரொபோசல் இதுலதான் டைப். அதாங்க சொன்னேன், அந்த கீபோர்ட் டைப் பண்ணாதாங்க வருது. இந்த கீபோர்ட் டைப் பண்ணா சம்டைம் வருது, சம்டைம் வர மாட்டுது. ப்ரொபோசல்ன்றது முன்மொழிவு, கருத்துரு, முன்வரைவு சரிங்களா. நான் சொன்னபடி இதுல கருத்துரு தான் இருக்கு. ஸோ ப்ரொபோசல் நம்ம ஓரளவுக்கு பார்த்து வச்சு கருத்துருன்னு சொல்லிடலாம். ஸோ இரிகேஷன் டெக்னாலஜி, நீர்ப்பாசன தொழில்நுட்பம், அதுவும் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இப்படிப்பட்ட இத்தனை கொஸ்டின் வந்து இந்த இதுல இருந்தா கேட்டிருக்காங்க இல்லையா. அடுத்தது வந்து ஜிஎஸ்ல பார்ப்போம். ஜிஎஸ்லயும் கேட்டிருக்காங்க, அது என்னன்றது இதுல பார்ப்போம். இந்த வெப்சைட்ல இருந்து தமிழ்ல இது வரைக்கும் பார்த்தோம் சரிங்களா. அடுத்து ஜிஎஸ்ல பார்ப்போம். இந்த வெப்சைட்லாம் படிக்க முடியுமா எனக்கு தெரியலங்க. ஆனா ஃப்ரீயா இருக்கும்போது டைம் பாஸுக்கு வேணா பார்க்கலாம். அதுக்குன்னு எவ்வளவு வேர்ட்ஸ் பார்க்க முடியும்? இங்கிலீஷ் டு தமிழ்ல வந்து கடல் மாதிரி இருக்கும். அதுக்காக இவ்வளவு வேர்ட்ஸை நம்மளால பார்க்க முடியும்? கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க. ஜிஎஸ்ல வந்து பெருசா டிரான்ஸ்லேஷன் கேட்கல, ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, தமிழ்ல தான் நிறைய பார்த்தது, அதனால அப்படி சொல்லிட்டேன் போல இருக்கு. ஸோ ஜிஎஸ்ல இல்லை. இப்போ தமிழ்ல வந்து இவ்வளோ கொஸ்டின் வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு 15 கொஸ்டின் பொறுத்துக்கு எல்லாம் கணக்கு பண்ணா ஒரு 15 கொஸ்டின், இல்ல கொஸ்டினா கணக்கு பண்ணா குறைஞ்சது 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. இவ்வளவு கொஸ்டின் இந்த வெப்சைட்ல தான் கேட்டிருக்காங்க. இதுல வேற என்னென்ன இருக்கு? நிகண்டுகள் இருக்கு சரிங்களா. இப்ப நிகண்டுல இருந்து அடுத்த கொஸ்டின் கேட்பீங்களா, ஒன்றும் புரியல. அடுத்து அகராதிகள் இருக்கு, அரும்பொருள் விளக்க நிகண்டு, சூடாமணி, சேர்ந்த விகாரம், இதெல்லாம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அகராதிகள் இருக்கு இந்த வெப்சைட்ல. இதுல வந்து சென்னை இந்த மாதிரி இத்தனை அகராதி இருக்கு.
அடுத்து வந்து திருவிழாக்கள், திருத்தலங்கள், வரலாற்று சின்னங்கள். சரி, திருவிழாக்கு திருத்தலம் கேட்க சான்ஸ் இல்லை, வரலாற்று சின்னங்கள் கேட்கலாம் இல்லையா? ஸோ இந்த வரலாற்று சின்னங்கள் இந்த வெப்சைட்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முடிஞ்சா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது அந்த புக்ஸ் சிலபஸ்ல தாண்டி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ வந்து இதுதாங்க ப்ரூஃப். இந்த வெப்சைட்ல இருந்தாங்க இந்த இத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.